ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற உங்களை இந்த வேதமே கனப்படுத்தும். இதில் இருக்கிற வார்த்தைகள் உங்களை இதில் இருக்கிற வார்த்தைகள் உங்களை வழிநடத்தும். இதில் இருக்கிற இந்த வார்த்தைகள் உங்களை பாதுகாக்கும். அப்படி நிறைய சொல்லிட்டே போனோம். வேதத்துல அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்வும் நித்திய வாழ்வும் இந்த வேதத்தை முழுமையா நம்ம பார்த்தோம்னா நான் விசுவாசிக்கிறேன் எல்லாருமே பரலோகத்துக்கு அங்கீகாரம் பெற்றவர்களால் பரலோகத்துக்கு போக அதிகாரம் பெற்றவர்களாய் இந்த வேதம் வாங்கி எனது அவ்வளவு காரியங்கள் கருத்திருக்கு. நம்முடைய கடந்த வாரம் அந்த 35வது அதிகாரத்தை பார்த்தோம். 35வது அதிகாரத்துல ஒரு சில காரியங்கள் தேவன் தரிசனமானபடியால் அந்த இடத்துக்கு எல்பேல் என்று பெயரிடுகிறார். அடுத்து தன்னோடு பேசி அந்த இடத்துக்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிடுகிறார். மனமுகமாக கண்டேன் என்று சொல்லி 32-30 பெலியேல் என்று இதெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் எல்லாத்துக்கும். இந்த 35வது அதிகாரத்துல மிக முக்கியமா இன்னொரு காரியம் நடந்தது. என்னன்னா 9வது வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து பாருங்க, மறுபடியும் சந்திக்கிறார். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த யாக்கோபை நேசித்திருக்கிறார் என்பது. ஏன்னா கவனிங்க, இதுல மிக முக்கியமா இன்னொரு காரியமும் இருக்கு. மறுபடியும் அந்த மனுஷனோடு வர அந்த மனுஷனிடத்துல பேச காரணம் இருக்கிறது. ஏன்னா ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அழைத்தார், அழைத்து கொண்டு வந்தார், வாக்கு பண்ணினார். அதற்கு பின்பு ஈசாக்கை நேசித்து அவனோடு பேசி உறவாடி அவனுக்கும் வாக்கு பண்ணுகிறார். ஆனா நிறைவேறுகிறது யாரிடத்துலன்னா யாக்கோபிடத்துலதான் நிறைவேறும். யாக்கோபிடத்துலதான் அந்த 12 பிள்ளைகள் கோத்திரங்கள் ஏற்பட்டு அந்த சந்ததிகள் பள்ளிக்கு பெரிய அதுதான் அங்க சொல்றாரு. மறுபடியும் அந்த 10வது வசனத்தை வாசிக்கும். 9ல மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். அடுத்து 10வது வசனத்துல இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல். இனி ஏற்கனவே 32வது அதிகாரத்துல பேர் என்னன்னு கேட்டாரு. கேட்டு இஸ்ரவேல் என்று சொல்லிட்டாரு. ஆனா இங்க மறுபடியும் அதை உறுதிப்படுத்தும்படி அவனுக்கு அதை நினைப்பூட்டும்படி மறுபடியும் அதை சொல்லி அங்கு ஒரு முத்திரையை வைக்கிறது போல வைக்கிறார். சொல்றாரு, யாக்கோபு என்னப்படாமல் உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆமென். இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் உலகம் இனி யாக்கோபு என்பதை முதன்மைப்படுத்தாமல் இனி உலகம் உனக்கு இஸ்ரவேல் என்ற நாமத்தை நான் வைத்த அந்த நாமத்தை இனி உலகம் உனக்கு முதன்மைப்படுத்தும், முக்கியப்படுத்தும். அந்த இஸ்ரவேல் என்னும் பெயரில் பல ஆசீர்வாதங்கள் பல காரியங்களை எல்லாம் நான் அதற்குள்ளே கொண்டு வருவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவனை மறுபடியும்
இரண்டாவது தடவையும் அவனுக்கு பல தடவை தரிசனம் அங்க இங்கே மறுபடியும் தான் போட்டிருக்கு. இரண்டாவது இல்ல, மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகிறார். ஏன்னா அவனுக்கு சொன்ன வாக்கு தத்துவம், ஈசாக்குக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இந்த யாக்கோபிடத்திலே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அவன் சந்ததி மூலமாக தான் நிறைவேறுகிறது. ஆபிரகாமுக்கு ஒரே பையன் ஈசாக்குக்கு இவங்க 2 பேர் தான் பிறந்திருக்கிறாங்க. அதுல ஏசா யாக்கோபு. இதுல யாக்கோபை தெரிந்து கொண்டு அந்த யாக்கோபின் மூலமாக அவன் சந்ததி வருகிறது. அந்த சந்ததியை தொடர்ந்து உலகம் இருக்கும் வரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். இந்த மனுஷனிடத்தில்தான் நிறைவேறுகிறது. அந்த சந்ததிகள் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண தேசம், ஈசாக்குக்கும் வாக்கு பண்ண தேசம், யாக்கோபுக்கும் வாக்கு பண்ண தேசம். இந்த சந்ததிகள் தான் சுதந்திரிக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். 11 இன்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அவனோடு பேசுகிறார். சொல்லுது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டம், ஜாதிகள் அல்லேலூயா, ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அல்லேலூயா. சொன்ன வார்த்தையெல்லாம் வேறு நாட்கள் நிறைவேறுகிறது. அதுக்கு பின்பு 12வது வசனத்துல மிக முக்கியமா சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. ஏற்கனவே அங்கதான் இருக்கிறாங்க, கர்த்தர் பண்ணப்பட்ட பூமியில தான் இருக்கிறாங்க. ஆனா அது முழுமையாய் ஆசீர்வதிக்கப்பட்டு கானான் என்று ஊழற்படுத்தி, காலையில கூட அந்த கானானுடைய செய்தியை பார்த்தோம். கானானுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன இருந்ததுன்ட்டு அதை நன்மைப்படுத்தி கொடுத்தது யாக்கோபுடைய சந்ததிக்கு தான் கொடுத்தார். அல்லேலூயா. யாக்கோபு அதிகமாய் நேசித்தார். ஏசாயாவெல்லாம் என்ன அருமையா போட்டிருக்குன்னு தெரியுமா? யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே. அல்லேலூயா. நிறைய இடத்துல யாக்கோபே யாக்கோபே யாக்கோபே, இஸ்ரவேலே நான் நேசிக்கிறேன், யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொல்லி இஸ்ரவேலே யாக்கோபே இஸ்ரவேலே யாக்கோபே இப்படி மாறி மாறி கர்த்தர் பேசுவார். அவனுக்கு பின் வந்த சந்ததியில கர்த்தர் பேசுவார், நிறைய காரியங்களை பேசுவார். அல்லேலூயா. அந்த மனுஷனை அவ்வளவாய் கர்த்தர் நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவன் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 35வது அதிகாரத்துலதான் பெத்லகேம் ஊருக்கு போற வழியில எப்ரத்தா என்ற இடத்துலதான் அங்கே பென்யமீன் ராக்கேலுக்கு அங்கே பென்யமீன் பிறக்கிறாங்க. அவன் மறிக்கிற அந்த இடத்துல மறித்து போய் விடுகிறார். இந்த அதிகாரத்துல 35ல ராக்கேல் மறித்து எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்ட 19 வருஷம் ராக்கேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பாருங்க, 2 பிள்ளைகள். யார் யாரு? யோசேப்பு, பென்யமீன். அல்லேலூயா. 2 பிள்ளைங்க தான் ராக்கேல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகள் தான், பென்யமீன், யோசேப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகள். இந்த 2வது பிள்ளை பிறந்த உடனே அவள் மறித்து விடுகிறார். பெத்லகேம் என்னும் ஊருக்கு வரும்பொழுது, அந்த எப்ரத்தா ஊருக்கு வரும்பொழுது அந்த இடத்துல மறித்து விடுகிறார். அங்கே யாக்கோபு அடக்கம் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். இன்னொரு முக்கியமா இந்த 35வது அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, அதே போல ஈசாக்கும் அங்க மறிக்கிறார்.
ஈசாக்கு 28வது வசனத்தை வாசிங்க. 28, 29. ஈசாக்கு விருத்தாபியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அப்போ இங்க யாக்கோபு வந்துட்டாருன்னு அர்த்தம் ஈசாக்கு இடத்துல. அதுக்கு முன்னாடி போடல, அந்தந்த ஊரு பேரை போட்டிருந்தது. ஆனா இப்போ இந்த வசனம் முடியும் பொழுது எப்படி முடிக்கிறாங்கன்னா 2 பேரு, அதாவது அவன் ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஏன்னா முன் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு ஈசாக்கு இடத்துல வந்து சேர்ந்துட்டாரு. வாசிக்க முன் வசனம் சொல்ல. முன் வசனம், பின்பு யாக்கோபு அர்பாவி ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கி இருந்த எபிரோன் என்னும் ஊர். ஆமென். அங்கே வந்துட்டார் யாக்கோபு. தன் குடும்பத்தோடு வந்து தன் தகப்பனோடு இருந்திருக்கிறார். ஆனா எவ்வளவு காலம் இருந்தால், எத்தனை வருஷம் இருந்தார் என்பது போடல, நம்மளுக்கு தெளிவா இல்லை. விளக்கு உரையில கூட அதை குறிச்சு ஆண்டுகள் போடப்படல, எத்தனை வருஷம் தகப்பனோடு சேர்ந்துதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபும் ஏசாவும் வந்து 2 பிள்ளைகளும். ஈசாக்கு இந்த அதிகாரத்துல 35வது அதிகாரம்னா இதெல்லாம் முக்கியம், இதை தெரிஞ்சு கொள்ளணும். ஈசாக்கு மரிக்கிற அதிகாரம், அதுபோல ராகேல் மரிக்கிற அதிகாரம், அதே போல யாக்கோபை சந்தித்து மறுபடியும் தேவன் ஆசீர்வதித்த அதிகாரம். அது மட்டும் இல்ல, இந்த அதிகாரத்துல பல வெளிப்பாடு இருக்கு. எல்பேத்தேல்னா என்ன, பெத்தேல்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 35வது அதிகாரம். இப்போ 36வது அதிகாரத்துல, இந்த 36வது அதிகாரத்துல முழுவதுமாய் ஏசாவுடைய வம்ச வரலாறு போட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பட்டியல் பாருங்க. அவ்வளவுத்தையும் தேவன் இந்த வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். இப்படி பல இடத்துல மத்தையில பார்க்கலாம், அதுலயும் வம்ச வரலாறு போட்டிருக்கோம். பல இடத்துல போட்டிருக்கு, பல இடத்துல போட்டிருக்கு வம்ச வரலாறு. நிறைய இடத்துல நாலாகமத்துல வாசிக்கலாம், பழைய ஏற்பாட்டுல இருக்கு, புதிய ஏற்பாட்டுல இருக்கு. அப்ப பாருங்க, அவனை இவன் பெற்றான், இவனை அவன் பெற்றான், அப்படி பல சந்ததிகள் வருது. நம்மளுக்கு ஒரு 2 சந்ததிக்கு முன்னாடி யாருமே பேர் தெரியாது. இப்ப எங்க அப்பாவுக்கு தெரியும், எங்க அப்பாவுடைய அப்பாவை தெரியும், என் தாத்தாவை தெரியும். அதுக்கும் முன்னாடி தெரிஞ்சா நல்லது, அது தெரியல. அதுக்கும் முன்னாடி பிறந்தவங்க யாருன்றது யாருக்குமே தெரியல, பேர் கூட தெரியாது, எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு தெரியல. ஆனா வேதம் பாருங்க என்ன அழகா எத்தனை தலைமுறைய ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறது, எப்படி என்ன அழகா எழுதி வைத்திருக்கிறது. அத்தனை தலைமுறை ஏசானுடைய சந்ததிகள் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமா என்னன்னா, ஏசாவும் யாக்கோபும் இப்ப சேர்ந்துதான் இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் தகப்பன் மதித்து அடக்கம் பண்றாங்க 2 பேர் சேர்ந்து. இப்போ 2 பேர் பிரிகிற நேரம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா லோத்தும் ஆபிரகாமும் இருந்தது போல அங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இவங்களே சமாதானமா பிரிகிறாங்க. அங்க பிரச்சனை வந்து புரிஞ்சாங்க. லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய அந்த மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்து, அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு நீ எப்படி தெரிஞ்சுக்கப்பா. ஆனா இங்க அப்படி அல்ல. வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. இப்ப ஸ்டார்டிங்க. அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்த வழியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிறுத்தமாய் அவர்கள் தங்கி இருந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. இன்னும் அழகா பெண் பகுதியில போட்டிருக்கோம். தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக் கொண்டு தன் சகோதரனாகி யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு தேசத்திற்கு போனான். ஏசா தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு தன் கானான் தேசத்துல சம்பாதித்த அத்தனையும் பிரித்து கொண்டு வேற தேசத்துக்கு. ஏன் இதெல்லாம் முன்னாடியே நடக்குதுன்னா, கர்த்தருடைய தேவனுடைய சித்தம் திட்டம் இதுல இருக்கு. இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இங்க கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில ஏசாவுக்கு இடம் கிடையாது.
அதே மாதிரி ஏசா போற வழியில இஸ்ரவேல் ஜனங்க வராங்க. அதை நான் ஏசாவுக்கு கொடுத்துட்டேன். சீர் மலை என்ற ஒரு இடம் ஒரு பாதத்துல இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். அந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இந்த வழியா வேணா நடந்து போகலாம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருவான்னு சொல்றாரு. அதை நான் ஏசாக்கு கொடுத்தேன். ஏன்னா ஏசாவை இங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். ஏன்னா இந்த இடம் இந்த ஜெனரேஷனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டான். நல்லா கவனிங்க, உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல உனக்கு அந்த வாக்கு தத்தத்துக்கு டிஸ்டர்பா யாராவது இருந்தாங்கன்னா கர்த்தர் அவுட் பண்ணுவார், விளக்குவார். அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. நிறைய சமாஜம் எல்லாம் உண்மைதான் இதெல்லாம் இருந்திருக்கலாம்ல. ஆனா ஒரு சில ஆசீர்வாதங்கள் வரப்போகுது அப்படின்னா கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா உங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய நபர்களை கர்த்தர் அப்புறப்படுத்துவார், விளக்குவார். ஏன்னா ஏசாவா இருந்தா இந்த 12 கோத்திரத்துக்கு தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தான் கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கானான்ல சேர்த்து கொண்டது எல்லாம் திடீர்னு வேற தேசத்துக்கு போனான். இது கர்த்தருடைய செயல். அல்லேலூயா. ஏன்னா அவனை அந்த தேசத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி வைக்கணும். ஏன்னா இவன் உரிமை கொண்டாட கூடாது. என் சகோதரன் தானே, என் சகோதரனுடைய இது தானேன்னு சொல்லி எந்த இடமும் டச் பண்ண கூடாது. ஏன்னா ஒரு வசனத்துல பின்னாடி நான் சொல்றேன், ஏசாவை வெறுத்து நான் யாக்கோபை நேசித்தேன் சொல்ற காரணம் நான் இருக்கு. ஏன்னா அவன் சுதந்திர பாகத்தை அசட்டல் பண்ணினான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டல் பண்ணினான். ரெண்டாவது நிறைய காரியங்கள் இருக்கு அவனுக்கு. நான் பின்னாடி அதெல்லாம் வசனம் வரும்போது உங்களுக்கு சொல்லுவேன். இதே கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா 2 பேரையும் தான் நேசி. ஆனா இவன் செய்தது நிமித்தம் கர்த்தர் இவனை விட்டு யாக்கோபை தெரிந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனை அந்த இடத்துல இருந்து வேற தேசத்துக்கு போக பண்ணினார் கர்த்தர். ஏன்னா இது இவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம். யாக்கோபுக்கும் அவனுக்கு பின் வரும் ஜெனரேஷன் சந்ததிகளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். இப்ப கர்த்தர் இவங்களுக்கு தான் அதை ரெடி பண்ணணும். அல்லேலூயா. உனக்கு உண்டானது என்னவோ அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னதை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். நாம சொல்லுங்க, அதுல யாரும் பங்கு வர முடியாது. நாம சொல்லுங்க, ஏசாவை தூரம் கொண்டு போயிட்டாரு. அதே நேரத்துல ஏசாவுக்கு உண்டானதை ஏசாவுக்கு கொடுத்தாரு. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வியாபாரம் முதல்ல வாசிக்கலாம், நான் சொல்லுவேன் உங்களுக்கு அந்த நேரத்துல. அவங்க பாருங்க, கர்த்தர் ஏசாவுக்கு கொடுத்துட்ட இந்த இடத்துல ஒரு அடி நிலம் கூட உங்களுக்கு கிடையாது. நேரம் நடந்து போயிடுங்க. வேணா பணம் கொடுத்து ஏதாவது வாங்கிக்கோங்க, சாப்பிடவோ தண்ணியோ ஏதோ ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஆனா இந்த இடத்துல ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் வேற. அவருடைய ஜனங்களுக்கு, அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு, அவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அதற்கு தெரிந்து கொண்டது வேற. அது பெரிய ஆசீர்வாதம். உனக்கு எனக்கு நிறைய பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்கள். நம்ம கூட பிறந்தவங்க மற்றவங்க யாரோ சொந்தமோ பந்தமோ இருக்கட்டும். ஆனா தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வேற. அது விசேஷித்தவை. அப்படின்னு சொல்லுங்க. அதுல யாருக்கும் உடல்ல இருக்கிறவங்களுக்கு பங்கு கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் வேற சத்தியத்தின்படி நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது அங்க யாரும் பங்கு போடவோ சண்டை போடவோ முடியாது. அவங்களுக்கு உண்டானது என்னவோ அதை செய்வார். ஆனா உனக்கு உண்டானது என்னவோ, உனக்கு என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றும் பொழுது எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. நான் உனக்கு வேண்டப்பட்டவன், எனக்கு சொல்றதுல பிரிச்சு கூடு, எந்த பிரச்சனையே வராது, வரக்கூடாது. அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் கர்த்தர் இதெல்லாம் செய்யறாரு. அப்படின்னு சொல்லுங்க. இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட நம்ம வாழ்க்கையிலும் அப்படியே கர்த்தர் கிரியை செய்வாங்க. அதுக்கு பின் வசனத்துல 7வது வசனத்துல தான் அவன் தன் சகோதரனாகி யாக்கோபை விட்டு யாக்கோபு போல. அப்படின்னு சொல்லுங்க. யார் போனது? யாக்கோபு அங்கதான் இருக்கணும், அங்கதான் இருந்தாரு. அப்புறம் நடுவுல அங்க இங்க போனாரே கண்டி. யாக்கோபு போல கர்த்தர் பாருங்க என்ன ஜாக்கிரதையா கரெக்டா நீட்டா வழி நடத்துறாரு. தன் சகோதரன் ஆகிய
அதுவும் எங்க இங்க கொஞ்சம் கூட வைக்கல, தான் ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு எல்லாத்தையும் இங்க கொஞ்சம் நெஞ்சு வச்சுட்டு அப்படியே ஆளை விட்டுட்டு பார்த்துன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். மொத்தமா யாக்கோபை விட்டு பிரிந்து வேற தேசத்துக்கு போனோம். இப்ப 7வது வசனம் வாசிங்க. அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கி இருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததா இருந்தது. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர். சேயீர் மலையில போய் குடியேறலாம். காரணம் என்ன? அவர்களுடைய யாக்கோபுடைய சேர்த்துதான் சொல்லுது. ஏசா யாக்கோபு 2 பேருடைய சொத்து பட்டியல் இங்க வெளியிடப்பட்டிருக்கு. கவனிச்சீங்களா? அந்த 7வது வசனத்துல என்ன சொத்து பட்டியல் அங்க வெளியிடப்பட்டிருக்கு? 2 பேர் அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது. ஏன் போது ஏசா ஏற்கனவே அங்க இருக்கிறான், இவன் தான் இப்ப போறான். காரணம் என்ன பாருங்க. அங்க எல்லாம் காரியெல்லாம் மாறுதலாய் முடிய சகோதரன் எல்லாம் எதிராயா இருந்தவன் இவன் பட்சமா வர, இவன் வந்தவன அவன் போற, எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு பாருங்க, கர்த்தரை குடிச்சான் பாருங்க, கர்த்தரிடத்துல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் பாருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கர்த்தர் ஃபுல்லா அவனை கைட் பண்றாரு, லீட் பண்றாரு. இவங்க இந்த இடத்துல எதெல்லாம் நீக்கணுமோ நீக்கிறாரு, எதெல்லாம் சேர்க்கணுமோ சேர்க்கிறாரு, என்னென்ன செய்யணுமோ செய்யறாரு, அடிக்கடி அவனை சந்திக்கிறாரு. அவனை நேசிக்கிறபடி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மனுஷன் அவன். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டிய மனுஷன். அவனோடு நிறைய தொடர்பு வைத்திருந்தாங்க. மறுபடியும் அவனை சந்தித்த ஆசிரியர் கர்த்தரோடு நல்ல தொடர்பு வைத்திருந்தான் இந்த யாக்கோபு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருந்தான். கர்த்தரோடு நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தபடியால கர்த்தர் இவனை விட்டு எதெல்லாம் அப்புறப்படுத்தணுமோ ஏசா சொல்லிருக்கலாம், என்னடா நான் இருக்கிற இடத்துல இத்தனை வருஷமா நான் தான் இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறேன், டென்ட் போட்டு அடிச்சு எல்லாம் வச்சு சம்பாதிச்சு எல்லாம் இங்க வச்சிருக்கிறேன், நீ எங்க வந்த இருந்த சரி அப்பாவும் இருந்துட்டாரு, நீ இடத்த காலி பண்ற, என் இடத்த விட்டு போனான்னு சொல்லி இருக்கலாம். சொல்ல அதிகாரம் இருக்கு அவனுக்கு, ஆள்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சொல்ல வைக்க விடல கர்த்தர். காரணம் என்ன தெரியுங்களா? இவன் கர்த்தரோடு தொடர்புள்ள மனுஷன். அவன் சொல்லுங்க, அவன் மாம்சம், இவன் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. அவன் வனாந்தரவாசி, இவன் கூடாரவாசி. அல்லேலூயா. அப்படி நிறைய இருக்கு வித்தியாசம். கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல இவனை புறப்பட்டு எங்கேயோ ஒரு நாங்கள தூக்கி அடிக்கிறார். இவன் அவளும் சேர்த்து கொண்டு அவன் புறப்பட்டு போறான். வந்தவன் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்றான். ஏன்னா அந்த இடம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி. ஆமென் சொல்லுங்க. இடத்துல யாரும் டென்ட் போடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு உண்டானதை யாரும் தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னதை செய்யற வரைக்கும் உன் இடத்துல யாரும் டிஸ்டர்புக்கு வர முடியாது, உன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, உன்னோடு பங்கு போட முடியாது. உனக்கு எதிராய் எழும்புவதற்கு முன்பாகவே கர்த்தர் விவாதம் பண்ணிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். 2வது யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? இதுல போட்டிருக்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் போட்டிருந்தது, ஈசாக்குனுடைய ஆசீர்வாதம் போட்டிருந்தது. ஆபிரகாமை தனி ஒருவனாய் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இவனுடைய கேரக்டர் நான் சொல்றேன், யாக்கோபுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கணும். யாக்கோபை தனி ஒருவனாய் இருக்கையில் அழைத்து ஏசாயில போட்டிருந்தான். அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். செல்வ சீமானா இருந்தா அவ இருந்த இடம் தாங்க கூடாமல் போயிட்டு அதுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம். ஈசாக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதத்துல வந்தார். ஆனா இந்த யாக்கோபு என்பவன் எல்லாவற்றையும் விட்டு போய் கர்த்தர் ஆசீர்வதித்து
கர்த்தர் பெருக பண்ணி கர்த்தர் உயர்த்தி அதுதான் அல்லேலூயா. அவங்களுடைய பதில் போட்டிருக்கு பாருங்க, அவருடைய சம்பத்து மிகுதியா இருந்தது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று, அவங்களுடைய மந்தையின் மொத்தமாக அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாக இருந்தது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்க. ஏசாவுக்கு 2 பேருக்கு தான் இருக்கு, ஆனா யாக்கோபை பாருங்க தனி ஒருவனை அவன் சொல்றான், உங்களும் கையுமா வெறும் கையாய் தான் நான் இங்கிருந்து போனேன், ஆனா வந்து கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வாதம். இதுதான் தெரிந்து கொள்ளுதலுடைய ஆசீர்வாதம். உண்மையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அல்லேலூயா, அழைத்து இருக்கிறார். அவன் சொல்லுங்க, நம்மோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார், நம்மோட வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். இதெல்லாம் நம்ம அற்பமாய் எண்ணவே கூடாது. ஏசாவை ஏன் வெறுத்தாங்கன்னா இதெல்லாம் அற்பமாய் எண்ணினான், ஆனா இவன் அப்படியே கேஷ் பண்ணி முடிச்சு வச்சிருந்தான். அல்லேலூயா, அதுதாங்க அழைப்பு, அதுதாங்க தெரிந்து கொள்ளுதல், அதுதாங்க ரட்சிப்பு, அதுதான் வேறுபடுத்தப்பட்டது. அல்லேலூயா, நீ வேறுபடுத்தப்பட்ட ஜனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ பரிசுத்த ஜனம். இப்படி நிறைய இடத்துல நிறைய காரியம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஏன் சொல்லுது? ஏன்னா உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய உடன்படிக்கை உன் மேல இருக்கிறது. அல்லேலூயா, உனக்கு முகக்கும் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, நிச்சயமா நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார். அதுக்கு இடையில என்னென்ன நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கி போடுவார், அப்புறப்படுத்துவார். அல்லேலூயா, அந்த இடத்துல யாரும் உன்னோட போராடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, சோதனையோட அப்புறப்பட்டு அதே ஆபரகம் அப்படிதான் அந்த ஆகார் அப்புறப்படுத்தினார். கேத்துரார் அவரு அப்புறப்படுத்தாங்க. கிஃப்ட் எல்லாம் கொடுத்து தூர தேசத்துக்கு தன் மகனுக்கு இடையூறு இல்லாதபடி அவர் செஞ்சார். இங்க கர்த்தர் செய்தாரு. அல்லேலூயா, அங்க அவன் செஞ்சான், ஈசாக்குக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற இதுல எல்லாம். ஆனா இங்க தேவனே இந்த கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, யாக்கோபுடைய விசேஷித்த காரியங்களை தெரிந்து கொள்ளுங்க, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. எவ்வளவு கர்த்தர் அவனை நேசித்தார், அவனோடு இடைப்பட்டார். எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் பழைய ஏற்பாட்டுல முழுவதுமாய் அவன் வராத இடமே கிடையாது. அல்லேலூயா, பழைய ஏற்பாடு ஃபுல்லா உங்களுக்கு கர்த்தர் சொல்லுவார், ஒண்ணு யாக்கோபு இருக்கு, இல்லைன்னா இஸ்ரவேல் இருக்கும், இஸ்ரவேல் இருக்கும், இல்லைன்னா யாக்கோபு இருக்கும். அல்லேலூயா, வேத வாசித்தால் தெரியும் நிறைய இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 34வது அதிகாரத்துல முழுவதும் அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஏசாயாவின் சந்ததி சொல்லி போட்டிருக்கோம். 9:10 எல்லாம் வாசிங்கன்னா அதுல இருந்து அப்படியே நேரா நிறைய அவனை இவனுக்கு போய் அவன் பிறந்தான், அப்படியே அவனுடைய ஜெனரேஷன் குறித்து இப்போ 37வது அதிகாரத்தை நாம் திருப்பி எங்க இருக்கான்னு பாருங்க. முதல் வசனம், யாக்கோபு தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். ஈசாக்கு தங்கி இருந்த தன் தகப்பன் தங்கி இருந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில தங்கி இருந்து தேசத்துல கானான் தேசத்துல குடியிருந்தான். அப்போ இந்த யோசேப்பை குறித்து அப்பதான் இந்த 37வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்துல என்னென்ன இருக்கிறது என்பதை நம்ம விலைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். மிக முக்கியமா நடந்த காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிக்கிறோம். கவனிங்க, இந்த 37வது அதிகாரத்துல யோசேப்பு எத்தனை வயசு? 17 வயசுல வாசிங்க. அவனுடைய காரியங்களை குறித்தும் அவனுடைய சகோதரர் காரியங்களை குறித்து அந்த 2வது வசனத்துல விளக்கமா இருக்கு. அந்த 1 வசனத்துல முழுவதுமா சாப்டர் முழுவதுமா கேரக்டர் முழுவதுமா தெரிஞ்சுக்கலாம். வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கான் சில்பான். இந்த பில்கான் சில்பான் யாரு?
வேலைக்காரன் யாக்கோபு திருமணம் பண்ணாரு. யாக்கோபுடைய மனைவிகள் தான் வேலைக்காரர்களாக அவர்கள். இந்த பில்காவும் அந்த இளைஞன் பில்கா சில்பா என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இந்த 4 பேரும் 2 பசங்க 4 பேரும் பயங்கர துன்மார்க்கமா இருக்கிறான். துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஆடு மேய்க்கும் பொழுது அவங்க செய்கிற தவறான காரியத்தை எல்லாம், ஏன்னா யாக்கோபுடைய ஆஸ்தி பெரிதாக இருந்தது, அதெல்லாம் இவங்க பொறுப்புல விட்டுருந்தாரு. பிள்ளைகள் பொறுப்புல இந்த பிள்ளைங்க துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறாங்க. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அப்படியே போயிடுறேன். 3வது வசனத்தை முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்வித்தான். அவனை அதிகமாக முதிர் வயதில பிறந்தபடியால யோசேப்பு, அதே போல பென்யமீன், இவங்க 2 பேர் பெரியவன் இன்னும் முதிர் வயதில பிறந்தாங்க. யோசேப்பும் முதிர் வயதில பிறந்தபடியால அவனை அதிகமாய் நேசித்து, பிறந்த பிள்ளைகளை விட இவனை யோசேப்பை அதிகமாய் நேசித்து ஒரு பல வருட அங்கியை தயார் பண்ணி அவரே அதை தயார் பண்ணி உடுத்திருக்கிறார். அவனை இந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்துல என்னன்னா, இவன் தகப்பனிடத்துல நம்மளை குறித்து பேசுறான்னு சொல்லி யோசேப்புக்கு இவர்கள் ஏதாவது அவனுக்கு விரோதமா பண்ணணும்னு சொல்லி கோபத்துல இருக்கிறாங்க. தகப்பனிடத்துல எல்லா விஷயம் சொல்றான்னு சொல்லி யோசேப்பை பகைத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஆகட்டதில்ல. நிறைய வேற விளக்கங்களுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போவேன், கவனிச்சுக்கலாம். அந்த வாசிய வீட்டுல போய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் அந்த அதிகாரம் எத்தனையும் அதை மறுபடியும் போய் நீங்க வாசிங்க, ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கிளீனா எல்லாத்தையும் காண்பித்து கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஏன்னா இவங்க யோசிப்பு போய் எல்லாத்தையும் இவங்க செஞ்ச தவிர சொல்றதால யோசேப்புக்கு விரோதமாய் இவர்கள் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த யோசேப்பு பாருங்க, ஒரு சொப்பனம் கண்டுகிறார். 7வது வசனத்துல அவர் அதை சொல்லுகிறார். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அரிக்கட்டுன்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு? வயல்ல கதிரை அறுத்து கட்டி 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 இருப்பாங்க. அந்த அரிக்கட்டு, அந்த கட்டப்பட்ட கட்டு இன்னும் சொல்லுகிறான், சொப்பனத்துல நான் பார்த்தேன், ஏன் அரிக்கட்டு நிற்குது, மத்த எல்லா அரிக்கட்டும் ஏன் அரிக்கட்டுக்கு முன்பாக சுற்றி வணங்கி நின்றது. எப்படி இருந்தது? வணங்கி இருந்தது என்று சொல்லி சொப்பனத்தை. 9வது வசனத்துல இன்னொரு சொப்பனத்தை அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சூரியனும் சந்திரனும் தாய் தகப்பனையும் 11 நட்சத்திரம் அவங்க கூட பிறந்தவங்க அத்தனை பேரையும் சொல்றாங்க. எல்லோரும் என்னை இது எங்க நிறைவேறுச்சுன்னா 45 அதிகாரத்துல பார்த்தோம்னா 45 தான் எல்லாம் வணங்குறாங்க. திருத்த தேவை வரப்போது சொல்றேன். இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இவனுக்கு தேவன் சொப்பனத்தை காண்கிற ஒரு பெரிய கிருபையை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியை அவனுக்கு கொடுத்திருக்கான். கர்த்தருக்கு கொடுக்கிறான். இவன்
அவர்கள் தவறுக்கு உடன்படாமல் செஞ்ச தவற தன் தகப்பனிடத்துல சொல்லுகிறான். நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை அவன் காத்து கொண்டு நடந்தபடியாக கர்த்தர் கிருபையாக அவனுக்கு அதை கொடுத்திருக்கலாம், இல்ல தாயின் கருவிலேயே முன்னிருக்கலாம், எப்படியோ. ஆனா இவனுக்கு சொப்பனம் காண்கிற ஒரு இவன் எத்தனாவது வயசுல 17வது வயதுல சொப்பனத்தை அந்த அடிகளத்துலதான் போடப்பட்டிருக்கு. என் அடிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன வணங்கினது என்று சொன்ன உடனே ரொம்ப பகைக்கிறான். திருப்பி தகப்பன் போய் உன் சகோதரர் எல்லாம் விசாரிச்சுட்டு வாப்பா, ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்கன்னு சொல்லி அனுப்ப வழுகை இந்த 37வது அதிகாரத்தினுடைய சாராம்சத்தை தெரிந்து கொள்ளுங்க. அவன் மறுபடியும் தன் சகோதரர்களை பார்க்க வரும் பொழுது இவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த அதிகாரத்துலதான் போடப்பட்டிருக்கு, நான் சொல்றதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க, வராம அது சொப்பனக்காரன் என்று சொல்லி இவனை கேள்வி கிண்டல் பண்ணி இவனுக்கு விரோதமா ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார். அந்த இடத்துல ரூபன் தடுக்கிறார், இவனை கொள்ளாதீங்க, நம்ம மாம்சம் எலும்புமா இருக்கு, குழியில வேணா போடுங்க, அங்க ஒரு குழி இருக்கிறது, அந்த குழியில போடுங்க. இவன் நினைக்கிறான் குழியில போட்டவொன்னு நம்ம தெரியாம இவனை தூக்கி விட்டு தகவல் அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அந்த 2 வசனத்தை மாத்திரம் வாசிங்க, பின்னாடி நான் வருவேன் இதனுடைய இதுக்கு 23, 24 வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரர் இடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அவனை தூக்கி குழியில போடுறாங்க. அவனுடைய பலவர்ண அங்கியை கழற்றி விட்டு, அப்போ உடம்புல சரீரத்துல ஒண்ணுல ஒரு சின்ன துண்டு மாதிரி தான் கட்டி இருந்தாரு. அவர்தான் ஒரு உடம்புல ஒண்ணுமே இல்லை. அந்த அங்கியை கழட்டிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த குழியில தூக்கி போட்ட உடனே அந்த குழியில இருந்து என்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று கதறினான். அப்போ இவங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட இருக்கிறவங்க எல்லாம் கடந்து பேசி ஒரு குரூப் வருது, ஒரு இஸ்ரவேலர் எகிப்துக்கு போறாங்க, ஒரு தும்மல் வருது. அந்த இடத்துல இவனை என்ன பண்ணலாம், அடிமையா நம்ம விற்று போட்டு விடலாம்னு சொல்லி அவனை குழியிலிருந்து தூக்கி அவனை 20 வெள்ளி காசுக்கு அடிமையாய் அவர்கள் 28 வாசிங்க அதுல போடப்பட்டது. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேல் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். போன வண்டி ரூபன் காப்பாத்த நான் சொல்லும் பொழுது, இந்த வண்டி இவனை கொல்ல வேண்டும், தூக்கி இவனை காலி பண்ணிக்கலாம் சொல்லும் போது யூதா தடுத்து என்ன பண்ணுறான், கொல்லலாம் வேணாம், அவனை கொண்டு நம்ம அந்த ரத்த பழியை நம்ம மேல வந்துடும், பெருசாவது இப்படி போறாங்க, போகும்போது அவனை அனுப்பிச்சுட்டு உயிரை காப்பாற்றி விடுறோம் அப்படின்னு சொன்னோன்னு இவங்க என்ன பண்றாங்க, சரி நல்ல யோசனையா இருக்கே என்று சொல்லி இவர்கள் இந்த துன்மார்க்கர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 20 வெள்ளி காசுக்கு விற்று விட்டு அவனுடைய பலவர்கள் அங்கீட ஒரு ஆட்டு ரத்தத்தை அடிச்சு அந்த ரத்தத்தை பூசி ஒரு காட்டு மிருகம் அடித்து கொண்டு போட்டு விட்டது என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை சுத்தி அனுப்பிச்சுறாங்க. பாருங்க, அந்த யாக்கோபு நிமித்தம் பயங்கர துக்கமும் வேதனையும் படுகிறார். 36 கடைசி வசனம் மாத்திரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலும் பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். வெள்ளிக்காசுக்கு வித்துட்டு போனாங்க. அந்த வெள்ளிக்காசை 20 வெள்ளிக்காசுக்கு கொடுத்து இவனை வாங்கி இவனை என்ன பண்ணிட்டாங்க, போத்திபார் என்னும் வீட்டுக்கு போது. இதெல்லாம் தேவனுடைய ஒரு திட்டம். பின்னா 50வது அதிகாரத்தில் 49 சொல்லுவாரு. இதை நான் அப்புறமா கடைசியில போகும்போது இதுக்கு வருவேன். கவனிங்க, இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்த பாதைகள் எதற்கு என்றால், அவன் இதெல்லாம் கடந்து போய் அந்த இடத்துல
அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 45 5வது வசனம் வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. ஏன் அப்படி அனுப்புகிறார்? நல்ல கவனிங்க. ஒரு சில நேரத்துல நம்ம குழியில இருக்கிறது போல யாருமே கத்தி 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 எந்த ஆதரவு கரமும் நம்மளை தூக்கி எடுக்க ஒரு சில நேரத்துல ஆட்கள் இருக்காது. அதுக்கு காரணம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை கொண்டு ஏதோ திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற இந்த பாதையில நடத்துகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஒரு சில நேரத்துல தூக்கி எடுக்க யாருமே இல்லையே, உதவி செய்ய யாருமே இல்லையே, இப்பேற்பட்ட ஒரு குழியில போய் மாண்டிக்கின்றன, வெளியே வரவும் என்னால முடியல, யாராவது என்னை தூக்கி எடுப்பாங்கன்னு பார்க்கிறேன், அதுவும் தூக்கி எடுக்க ஆரம்பில்லை என்று சொல்லி ஒரு சில நேரத்துல அந்த பாதையை கடப்பது எதற்கு தெரிந்தால், உண்மை கொண்டு பின் நாட்களிலே பல ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட. இரண்டாவது மிக முக்கியமா உன்னை குறித்து சொன்ன அந்த வெளிப்பாடு, அந்த தீர்க்க தரிசனம், அந்த சொப்பனம் நிறைவேறும்படி இப்படி ஒரு பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அங்க இருந்தா இது நடக்காது. அல்லேலூயா. பாருங்க, இவன் யாருன்னே ஆள் தெரியாத இடம், புது முகங்கள், அவன் குடும்பம் இல்ல, சொந்த ஜனங்கள் இல்ல, யாருக்கும் மூஞ்சி தெரியாதவங்க, யாரும் ஒரு இடம், ஒரு ஜாதியில் இடம், அந்நிய தேசம். அங்க போய் அந்த இடத்துல போற குழியிலிருந்து தூக்கினாங்களேன்னு சொல்லி பார்த்தோம். இவனை விட்டு போடுகிறார்கள். இவனை நேரம் எங்க எகிப்துக்கு கொண்டு போயிடுறாங்க. கானான்ல இருந்து எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் அவனுக்கு தெரிஞ்சவன் கிடையாது, உதவியை செய்ய யாரும் கிடையாது, எந்த ஒரு அனுபவமும் அவனுக்கு கிடைக்கல, அரவணைப்பு கிடைக்கல, சாப்பிடான்னு கேட்க ஒரு ஆள் இல்லை. ஏன்னா இவனை அடிமையாய் வாங்கினவங்க அடிமையாய் கொண்டு போய் விற்று போடுகிறார்கள். அந்த தேசத்துக்கு என்று அவன் எகிப்துல கால் வைக்கும் பொழுது அவன் ஒரு அடிமை. அல்லேலூயா. அவன் ஒரு அடிமை. அவன் ஒரு அடிமை என்றுதான் போத்திமாருக்கு தெரியும், வாங்கின ஜனங்களுக்கு தெரியும், அந்த தேசத்துக்கு தெரியும், இவன் ஒரு அடிமை என்றுதான். ஆனா கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும், ஒரு நாட்களிலே இதே மனுஷன் இந்த எகிப்துக்கு ஒரு அதிபதியாய் நான் வைக்க போகிறேன் என்பது, இவனை கொண்டு அந்த எகிப்து முழுவதும் போஷிக்கப்பட போகிறது என்று சொல்லி, இவனை கொண்டு இவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்பது கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அது யாருக்குமே தெரியாது. அந்த ஜனங்கள் எல்லாம் இவன் ஒரு அடிமை என்றுதான் பார்த்தார்கள். அல்லேலூயா. ஆனா இவனை கொண்டு கர்த்தர் செய்யப்படுகிற காரியம் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இவனுக்கு 27 தரிசனத்துல சொல்லிட்டாரு, சொப்பனத்துல சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இவரோட போராட்டம் வருகிறது, இவ்வளவு காசுக்கு விற்று அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான், அத்தனையும் சந்திக்கிறான். காரணம் என்ன என்பது வசனங்களில் நான் ஒன்னே ஒன்று காமிச்சா, நிறைய வசனம் இருக்கு, நான் சொல்லுவேன். ஒரு சில நேரத்துல பாதை இதுதான். அவன் சொல்லுங்க, எடுத்த உடனே இவனுக்கு எடுத்த உடனே பெரிய ராஜ்யத்தை கையில கொடுத்தா இவனால நிர்வாகம் பண்ண முடியாது. இவனை பக்குவப்படுத்தி, இவனை தயார்படுத்தி, இவனை நொறுக்கி உருக்கி உருவாக்கி அதுக்கப்புறமா கட்ட கொண்டு அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறான். ஆனா சின்ன வயசுலயே போயிட்டான். 30 வயசு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இவனுக்கு 30 வயசு. வேற சொல்லுது பின்னாடி அதை நான் சொல்லுவேன். தாவீது இவங்க எல்லாம் 30 வயசுல மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 37வது அதிகாரம் என்றால் யோசேப்பின் அதிகாரம். யோசேப்பு விற்கப்படுதல், குழியில போடப்படுதல், இப்படி நிறைய யோசேப்பினுடைய சொப்பனம், அவன் கண்ட சொப்பனம், தரிசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம்
ஒரு நாட்களிலே நிறைவேறத்தக்கதாங்க. பாருங்க, அவன் ஜீவனை எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ளணும்னு பார்த்தாங்க. 2 தடவை பார்த்தாங்க. அவன் கொண்டு விடாம கர்த்தர் காத்து அவங்கள எல்லாம் விட்டுட்டு தூரமா கொண்டு போய், அல்லேலூயா, ஒரு சில நேரத்துல தூரமா கொண்டு போயிடுவார். ஒரு சில நேரத்துல கூட இருக்கிறவங்க யாருமே இல்லாதபடி, சொந்த பந்தெல்லாம் இல்லாதபடி, உற்றார் உறவினர் இல்லாதபடி, விசாரிக்க ஆள் இல்லாதபடி எங்கேயாவது நாங்களை தட்டி விட்டுருவார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியல, எதுவுமே இல்லாம ஒண்ணுமே தெரியாம அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாம் புதுசா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஒரு அடிமையுடைய வாழ்க்கை என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு அடிமை எப்படி இருக்கணும்னு தெரியும். அல்லேலூயா. அந்த நிலைமைக்கு அவன் அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அவங்க குறித்து பின்னணி வாழ்க்கையில நான் சொல்லுவேன், யோசிப்பது கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 38, 39 எல்லாம் வாசிக்கும் பொழுது 38 யூதாவை குறித்து வரும். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு 39 இவனுடைய தொடர்ச்சி. 38 வேற ஒரு சாப்டரை கர்த்தர் உள்ள நுழைச்சிட்டாரு. இந்த 37 இருந்து அவன் அங்க கொண்டு போனவனே அதனுடைய தொடர்ச்சி எங்க இருக்குன்னா 39 தான் இருக்கு. அந்த 39 தான் நம்ம வாசிச்சோம்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லிருப்பான். அந்த இடத்துல கர்த்தர். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அடிமையா விட்டப்பட்டு அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போய் இவ்வளவும் சந்தித்து அவன் சாதாரணமா சும்மா லேசுல அப்படியே போய் டப்புன்னு போய் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லுங்க. மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகணும்னா ஒரு சில நேரத்துல கர்த்தர் இப்படியே நடத்துவது உண்டு அப்படின்னு சொல்லுங்க. சொந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும், கண்ட சொப்பனம் நிறைவேறணும்னா ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி பாதைகளை கர்த்தர் அனுமதிப்பது உண்டு. அதை சகித்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நின்றா கர்த்தர் தூக்கி உட்கார வைப்பார் மேல. அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு பாருங்க. அவனை ஆரம் கிட்ட நெருங்க முடியல. அவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்துல இவன் தலையை கற்று யாராவது கர்த்தரால மாத்திரம் தான். எப்படி நிறைவேறும் கண்ட சொப்பனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும், எப்படி நிறைவேறும்? அது எந்த நாட்டுல வேணாலும் போய் உன்னை கொண்டு போய் நிறைவேற்ற வல்லமையிட்டவர். எந்த இடத்துல கொண்டு போய் வேணாலும் அதை நிறைவேற்றுவார். எந்த பட்டணத்துல எந்த கிராமத்துல கொண்டு போய் வேணாலும் நிறைவேற்றுவார். இங்க வந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் நிறைவேற்றுவார். இல்ல அங்க நிறைவேற்றுவார். எங்க வேணாலும் சரி, நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துல நின்னாலும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். உன்னை குறித்து திட்டமும் ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு நிறைவேறினது. அது ஒருவேளை தூரமா இருக்கலாம், வெளியே இருக்கலாம், கிட்ட இருக்கலாம், எங்கேயோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தேவஜனமே, கர்த்தர் சொன்னது நிறைவேறும். உனக்கு என்ன சொன்னாரோ, உனக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ, உனக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ, உனக்கு சொப்பனத்துல என்ன பேசினாரோ, அது உண்மைக்காய் ஒளிந்தாலும் இப்ப ஒருவேளை இப்ப நடக்கிறத வச்சு நீ சாதாரண ஆளுன்னு சொல்லிட முடியாது. இப்ப நீ அடிமையா இருக்கலாம், அதுக்காக நீ எப்பவுமே அடிமை இல்லை. இப்ப குழியில இருக்கலாம், அதுக்காக நீ எப்பவுமே குழியில இருக்கிற மனுஷன் அல்ல. ஒருவேளை இப்ப சிறைச்சாலையோட அனுபவம் இருக்கலாம், ஆனால் எப்பவுமே அந்த சிறைச்சாலை கிடையாது. ஒரு நாள் மாறும். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், உனக்கு தரிசனத்தை கொடுத்து இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறது. அவர் சொன்னது நிச்சயமாக ஒரு நாள் வரும். அன்னைக்கு நிறைவேறும். அது நிறைவேறாம போகும். அது எண்ணிகளாக நிறைவேறும். எண்ணிகளுக்கு நின்றாலும் வெளியே நிறைவேற்றுவார். அங்கே கொண்டு போய் தானே நிறைவேற்றுவார். கண்டிப்பா நிறைவேற்றுவார். வாழ்க்கை அல்ல. குழியில் இருக்கிறது அனுபவம் இருக்கலாம், சிறைச்சாலையில் இருக்கிறது போல ஒரு அனுபவம் இருக்கலாம்.
அதிலே போல ஒதுக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனா அது வெல்ல உன் வாழ்க்கை. தெளிவுபடுத்திருக்கிறார், அறிவுறுத்திருக்கிறார். உன்னை ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. முன்னாடியே அந்த காலையில நடத்த காரணங்களை உனக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை போதும் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் இந்த காலையில். அதனால நீங்க கடந்து போகிற பாதையை குறித்து கலக்காது. கடந்து போகிற பாதையை குறித்து ஒரு நாள் வெட்டப்படாதீங்க, கலக்காதீங்க, சோர்வடையாதீங்க. ஒரு நாள் வர ஒரு நரிக்கட்டு முன்னிருந்து இருக்கும். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு. குடும்பம் முழுவதும் வணங்கும் என்று சொல்லுகிறாரு. நிறைவேற்றா இல்லையா? கண்டிப்பா நிறைவேறாங்க. இந்த அடிக்கட்டு முன்னுக்கல்ல, சுத்தி இருக்கிற அடிக்கட்டெல்லாம் உன்னை வணங்கி நிற்கும். போட்டவங்கதான் ஒரு நாள் வந்தவர்கள் கொஞ்சம் தேசம் முழுவதுல பட்டினி சாப்பாட்டுக்காக தலை வணங்கி நின்றாங்க. அந்த சுத்தம் நிறைவேறின நாள், அந்த தீர்க்கதரிசன நிறைவேறின நாள். பேசியிருக்கிறார்கள். இன்னைக்கு உயர்வான பேசியிருக்கிறார்கள். இன்னைக்கு கத்தர் நிறைய செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நிறைவேறும். அதுக்குதான் பாடு. ஒரு நாள் முதல் நான் இன்னைக்கு சொல்றேன், அடிக்கடி முன்னிருந்து நிற்கும். ஒரு அடிக்கடி முன் வேலையில சரி, குடும்பத்துல சரி, நன்மையாக சரி, சகலத்தோட சரி, அடிக்கடி முன்னிருந்து நிற்கும். எந்த மாற்றமும் இல்லை. அந்த நாட்களில் ரொம்ப சமூகத்தில் இருந்தாங்க. மிக அருகில சமீபமாக இதுதான் வழி. இதுதான் வழி. ஆனா எந்த பாதையா இருந்தாலும் ஒரே ஒரு சொல்ல, யோசேப்பின் தேவன் யோசேப்போடு இருந்தவர் உன்னோடு சிறைச்சாலையில் போட்டாங்க. அங்கேயும் கர்த்தர் கூட இருந்து உயர்த்தினார். போத்திபார் வீட்டுல கையில வச்சதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். போத்திபாருக்கு சொல்லுவான், நீ வந்த பிறகுதான் என் குடும்பம், வீடு, ஆஸ்தி எல்லாம் பெருகிடுச்சுப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். கர்த்தர் கைவிட மாட்டார். சூழ்நிலை உனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் கைவிட மாட்டார், கூட இருப்பார். ஏன் இந்த பாதையை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணும்னா அந்த வழியை கட்டத்தில் இருக்கிறார். வழியை கட்டத்தில் இருக்கிறார். எல்லாம் கண்டிப்பாக நாம் சொல்லிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்தில் அன்றே எங்கள் 37வது அதிகாரத்துல யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய சொப்பனத்தை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய அந்த காரியங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். குழியில போடுறாங்க, மறுபடியும் குழியில இருந்து தூக்குறாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பயந்து நடந்துதான். அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. அன்றவரே 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. அங்கிருந்து போத்திபார் வீட்டுல அடிமையாய் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறான். போத்திபார் இடத்துல இவங்க விற்கிறாங்க. இப்படி விற்கப்படுகிற மனுஷனாய் மாறிவிட்டான். உலகம் பல விதத்துல பேசியிருக்கோம் யோசேப்பை குறித்து. அவன் கர்த்தர் அவனை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்தான். பாதையெல்லாம் கர்த்தர் மௌனமா இருக்கிறாரே, ஒண்ணு நடக்கலையே, ஒண்ணும் செய்யலையே. மனுஷன் மனசு கதறும். ஆனா கர்த்தர் பொறுமையோடு இருக்க காரணம் என்ன? அந்த பாதையெல்லாம் அனுமதிக்க காரணம் என்ன?
நல்லா அப்பா வீட்டுல வசதியா வாய்ப்பா வாழ்ந்துட்டு நல்லா இருந்துட்டு ஒரு அதிக வாழ்க்கை அப்படியே அவன் வாழ்க்கை அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகுது பாருங்க. யாக்கோபு எவ்வளவு பெரிய செல்வந்தன் என்று நான் சொல்லி காண்பது கொடுத்தேன். அவ்வளவுதான் வாழ்ந்துட்டு கடைசியில ஒரு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க, ஒரு சித்தம் இருக்கு, திட்டம் இருக்கு. நீ கர்த்தருடைய பிள்ளை, உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று தான் வேதம் எல்லா இடத்திலும் சொல்லுகிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் போன இடத்துல இருந்தார், அவன் இருந்த இடத்துல இருந்தார். அவன் எங்க கொலை செய்யணும், எங்க போட்டாலும் அந்த கர்த்தர் இருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் இருப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இருப்பார். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் இருப்பார். அக்கினி சூழ்நிலையா அங்கேயும் கர்த்தர் இருப்பார். தண்ணீருக்கு கடக்கிறாயா, ஆண்களுக்கு கடக்கிறாயா, அங்கேயும் கர்த்தர் இருப்பார். எந்த காலையில இருந்தாலும் அந்த காலையில கர்த்தர் இருப்பார். யோசேப்பின் தேவன்தான் உண்மையாகும். எந்த காரியம் இருந்தாலும் பலன தேவையில்லை. அதனால வரும் உன் அதிகத்துக்கு முன்னின்று நிற்கும் போதுதான் தெரியும். எல்லா அதிகத்துகளும் உனக்கு வழங்கி நிற்கும் போதும் தெரியும். இந்த காலை, இந்த சூழ்நிலை அப்படிதான் சொல்லி அவனுக்கு அது வந்து யாருக்கும் தெரியாது வருகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும், கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். இரண்டாவது உன்னை கொண்டு பேசிய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை கொண்டு சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். நீ கண்ட சொப்பனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். காலம் வரும், காலம் வரும், காலம் வரும். அவனுக்கு தெரியும் நீ யார் என்பது. தேசம் முழுவதும் வாழ்ந்துட்டான், தேசம் முழுவதும் வாழ்ந்துட்டான். யார் என்பது சும்மா ஒரு சின்ன இடத்துல இல்லை, உண்மையிலே பார்க்கும்படி கற்றுக்கொண்டார். கர்த்தர் செய்கிற காரியம் நன்றி. தொடர்ந்து கர்த்தரைகளை நடத்துங்கள். எல்லா புதிய மையமும் நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் உறுதிதான்.